போயிட்டேன். சர்ச்சுக்கு நேரம் இருக்கிற சந்து வழியை போகும்போது கொஞ்சம் அப்படி கடந்து போயிட்டேன். அப்படியே கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து இந்த ஜெயா பீட்டர் அவங்க பையன் அதில் நின்று அப்படியே முன்னாடியே கீழே விழுந்துட்டேன். விழுந்து என்னடா இது, போன ட்ரிப்பும் இப்படி வண்டியிலேருந்து விழுந்துட்டோமே, நல்லா அடிபட்டிருக்கும் போல், எழும்பவே முடியாதுன்ட்டு. அப்புறம் நானே அப்படியே எழும்பி கையெல்லாம் பார்த்தா நல்லா இழைச்சிருந்தது. சரின்ட்டு அந்த பையன்தான் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு வாப்பா நான் போகிறேன் அப்படின்னு. இல்லை ஆண்டி உங்களை கொண்டு நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு விட்டான். ஆனால் சரியான வலி தான். ஆனால் கடவுள் என்னை பாதுகாத்து எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் கொஞ்சம் வலி தான் இருந்தது ஒழிய மற்றபடி ஒன்றும் இது இல்லை. கர்த்தர் என்ன பெரிய ஆபத்தில் இருந்து பாதுகாத்தாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இதில் ஒரு சிறப்பு சாட்சியை கேட்க போகிறோம். அருமையான ஷீபாராஜன் முன்னாடி வந்து சாட்சி கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உரித்ததாக. இன்றைக்கு நானும் என் கணவரும் இந்த கூடிகையில் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நான் கொடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நான் அவருக்கு ஏறெடுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நேற்று காலையில் இன்னைக்கு 3 மணிக்கு போல் எங்கள் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஃபிக்ஸ் வரா மாதிரி இருக்கு போல இருக்கு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் ஒரு ஃபிக்ஸ் மாத்திரையே போட்டோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் மாத்திரையை போட்டுட்டு பிரதரையும் கூப்பிட்டோம். பிரதரும் ஜோம் பண்ணி விட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நார்மல் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு 5 மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து நல்லா அவர் கூட பேசிட்டு போயிட்டாரு, நல்லா ஆயிட்டார். ஆனால் மறுபடியும் அப்புறம் பிபி ஒரு வேளை ஜாஸ்தியாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சி ராஜாவையும் கூப்பிட்டோம். ராஜா பிபி எடுத்துகிட்டு செக் பண்ணப்போ 164 இருந்துச்சு. அப்போ உடனே ஒரு பிபி மாத்திரையும் போட்டேன். ஏன் நான் இந்த மாத்திரையெல்லாம் போட்டது சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா மாத்திரை கொடுத்தும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கல. விக்ஸ் மாத்திரையும் போட்டோம், பிபி மாத்திரையும் போட்டோம். ஆனால் ஆண்டவர் அந்த மாத்திரையினால அவருக்கு சுகம் இல்லை. அதுக்காக தான் இந்த மாத்திரை போட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் மாத்திரையும் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5-6 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்து பேசிட்டு போனாங்க. ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தார். ஆனால் ஒரு மறுபடியும் படுக்க சொல்லி நல்லா தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் படுக்கவே இல்லை. படுத்தா உடனே எழுந்து பாத்ரூம் வருது இப்படியே போயிட்டே இருந்தார். தூக்கமே இல்லை, அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு 7-7:30 இருக்கும். மறுபடியும் ஒரு மாதிரி கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. பிக்ஸ் வரா மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேச்செல்லாமே ஒரு மாற்றத்தில் வந்துடுச்சு. தடுமாற்றம், ஒரு சம்மந்தமே இல்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் மறுபடியும் பிரதரை நாங்கள் கூப்பிட்டு என்ன பண்ணுறது தெரில, ஒரு வேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக நீ அன்னைக்கு ஏற்கனவே போய் ஃபிக்ஸு வந்தப்போ போய் காமிச்சோமே அந்த இடத்துல போய் காமிக்கலாமா, இல்லை ஜிஹெச்சுக்கே கூட்டிகிட்டு போயிடலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தப்போ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி மாத்திரையெல்லாம் போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய் அட்மிஷன் போடணும், இல்லாட்டின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு வேலைக்கிழமை வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா வேலைக்கிழமை தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதனால வேலைக்கிழமை வரைக்கும் பார்க்கணும். திடீர்னு இப்போ போனோம்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாத ஒரு குழப்பத்தில் இருந்தோம் அவருடைய சூழ்நிலையை பார்த்து. அப்போது மறுபடியும் பிரதரை கூப்பிட்டப்போ பிரதர் வந்தார். அவர்கிட்ட பேசினப்போ பிரதர் யாருன்னே தெரியல அவருக்கு. அவர் கேட்குறாரு, நான் யாருன்னு கேட்குறாரு. இவர் மாமா அப்படின்னு சொல்கிறார தவிர மோகன் பிரதர்னே சொல்லலை. சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளை ரொம்ப பேசினார். ரொம்ப குழப்பத்தில் இருந்து அப்போதான் அவர் என்ன செஞ்சார், மறுபடியும் ஜெபம் பண்ணி தண்ணி அவர் மேலே தெளிச்சார். ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை தெளிச்சார். தெளிச்சதுக்கு அப்புறமா தான் அவருக்குள்ளே இருந்த ஒரு ஆவி அப்பால போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுந்து நல்லா பேசி நல்லா டீ எல்லாம் குடிச்சு நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆண்டவர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல தெளிவாக எல்லா வேலையும் செய்யறதுக்கும் ஆண்டவர் அவருக்கு பலனை கொடுத்து இந்த கூடுகையிலையும் அழைச்சிட்டு வந்தார். உண்மையிலே கர்த்தருடைய நாமத்திற்கே இந்த சாட்சி மகிமைப்படணும். அவருடைய நாமந்தான் மகிமைப்படுவதற்காக நான் இதை சொல்கிறேன். எனக்காக எப்பப்பெல்லாம் நாங்கள் கூப்பிட்றோமோ அப்போயெல்லாம் எங்களுக்கு உதவி செய்து ஜெபிச்சு அதுக்கப்புறம்
மறுபடியும் என்ன பண்ணாரு, நீங்க 9:30 மணிக்கா வந்து நம்ம மறுபடியும் கூடி நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம் சொல்லி மறுபடியும் 9:30க்கா மறுபடியும் வந்து நல்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணி நல்லா அவருக்கு நல்ல ஒரு எப்படியெல்லாம் வார்த்தை சொல்லணுமோ தேவனுடைய வார்த்தையெல்லாம் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னார். பாவரிக்கிட சொன்னார். எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு இருளும் ஒரு அசுத்த ஆவியின் கிரியையும் போச்சுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்படி ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு இந்த இடத்துல வந்து மறுபடியும் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர்தாமே எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வந்து எங்களுக்காக ஜெபத்திலையும் எல்லாவற்றிலும் உதவி செய்த பிரதருக்கும் நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். அவருக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேம்படுத்துவோமா? இதனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ராத்திரி வியாதி அப்படி இருக்குன்னா கூட நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா முடிஞ்சால் நாங்கள் ஃபோனில் ப்ரேயர் பண்ணுவோம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா குடுன்னு என்ன செஞ்சிடும் வந்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். துதி ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். அருமையான டேவிட் சந்தேஷ்குமார் துதி ஆராதனை எடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். ஆமென். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அருமையான சாட்சிகளை கேட்டோம். கர்த்தர் செய்த நன்மைகளை அது சாட்சியாய் சொல்வது கூட தேவனை துதிப்பது தான். ஆமென். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம சாட்சி சொல்வது, அவருக்கு நன்றி சொல்வது, அது கூட தேவனை துதிக்கிற ஒரு வகையான துதி தான். ஆமென். இன்னைக்கு நம்ம தேவனை நன்றி செலுத்தி நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி செலுத்தி இன்னைக்கு நேரம் தேவனை ஆராதிக்கலாம். நம்ம வாழ்க்கையில உலகத்துல சின்ன சின்ன உதவிகளுக்கு கூட நம்ம பெரிய பெரிய நன்றி சொல்லுவோம், அப்படிதானே? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு பேங்க்கு போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு பேனாவை மறந்துட்டு போயிடுவோம். பக்கத்துல ஒருத்தங்கிட்ட பேனா கேட்டு அது பேரை மட்டும் எழுதுறதுக்கு நம்ம அவங்களுக்கு பார்த்து சொல்லுவோம், ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி சிஸ்டர் சொல்லுவோம், அப்படிதானே? ஆனால் தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் ஒரு சீட்டு கொடுத்தா கூட ரொம்ப நன்றி பிரதர் சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பெரிய பெரிய நன்றிகள் அந்த உலகத்தில் மக்கள்கிட்ட சொல்கிறோம். ஆனால் தேவனை நம்ம தினமும் நன்றி சொல்கிறோமான்னு பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. அவர் எவ்வளோ இன்னைக்கு நம்ம சுவாசத்தோடு சுவாசித்து இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே கர்த்தருடைய கிருபை. ஆமென். அவர் நம்ம மீது வைத்த இரக்கம், அதெல்லாம் நம்ம நினைத்து நன்றி சொல்கிறதே இல்லை. அப்பாவை பார்த்து கொஞ்ச நேரம் நம்ம சொல்லலாமா? இன்னைக்கு இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் துதியின் மூலமாய் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு. அந்த நல்ல தேவனை கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கலாம். உங்கள் பாடல் புத்தகத்தில் 59வது பாடல் எல்லாரும் இணைந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடி துதிக்கலாமா? தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். சொல்லுமா? தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ரொம்ப நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரையா, எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன், என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பாவை பார்த்து சொல்லமா? அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி.
தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா? அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் நினைவு கூர்ந்து உற்சாகத்தோடு பாடலாமா? அப்பா நன்றி, அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர். சொல்லுவோமா உற்சாகத்தோடு? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ் ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி. ஏதாவது செய்தா மாத்திரம் தான் நம்ம நன்றி சொல்லணும். தேவன் நமக்கு எதுவுமே செய்யலைன்னா கூட நம்ம நன்றி சொல்ல, நன்றி செலுத்துவதற்கு நம்ம தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எதுவுமே எதிர்பார்த்து நம்ம நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவனை நன்றியோடு ஆராதிக்கும் போது, தேவனை தேடும் போது இவைகளை காட்டிலும் அதிகமாய் நம்மளுக்கு அது தேவன் செய்வார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிட நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிட நன்றி உமக்கு தானே. இடையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடாமல் தினமும் ஆராதிக்கிற நம் தேவன் நமக்கு ஏதாவது செஞ்சாதான் ஆராதிக்கணும்னு இல்லை. எதுவுமே செய்யலைனாலும் இடைவிடாமல் நான் ஆராதிப்பேன். விசுவாசத்தோடு சொல்லாமா? கரங்களை தட்டி சொல்லாமா? நான் இடைவிடாமல் ஆராதிப்பேன் என் தேவனை. எது நடந்தாலும், எது என்னை விட்டு போனாலும் என் தேவன் எனக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறார். எதுவுமே இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நிம்மதியாக வாழ்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார்ல. நம்மளோடு கூட இருக்கிறார், நிரந்தரமா இருக்கிறார். அந்த தேவனை நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கணும். நன்றி செலுத்தி ஆராதிப்போமா?
இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. சொல்லுமா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமென். இடைவிட இணையில்லாத தேவன், இந்த உலகத்தில் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. இல்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. ஸ்திரியானவர் தன் பாலகனை மறக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை மறவாதவர். ஆமென். அல்லேலூயா. மனுஷர்கள் நம்மளை மறக்கலாம், பெற்ற தாய் கூட மறக்கலாம், நம்முடைய கணவன் மறக்கலாம், மனைவி மறக்கலாம், நண்பர்கள் மறக்கலாம், ஆனால் தேவன் நம்மை மறவாமல் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தேவன் உங்களை நினைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறார். ஆமென். தாழ்வில் நம்மளை நினைக்கிறார். எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட மோசமான நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை நினைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மறக்கல, உங்க உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கூட அவருக்கு நன்றி சொல்றதுக்கு மறந்திருக்கலாம், ஆனா அவர் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை மறக்காத தேவன். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. எபினேசர் இந்நாள் வரை உங்களை நடத்தி வந்த தேவன். எல்லா சூழ்நிலையிலும் உங்க கூட இருந்து நடத்தின தேவன். நல்ல எபினேசராய் நடத்தின தேவன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும்
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எத்தனை தடைகள் நம்ம வாழ்க்கையில வந்த போதும் ஒரு நாள் நீங்க விழுந்து விடாதபடி தேவன் உங்களை உள்ளங்கையில தாங்கி நடத்துகிறார் அல்லவா, அதை நினைத்து தேவனை துதிப்போமா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன எத்தனை வாக்கு தத்த வசனங்களை கொடுத்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை நினைத்து நன்றி சொல்லலாமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் பத்தாது தகப்பனே உமக்கு நன்றி சொல்வதற்கு. ஆமே சொல்லுமா இன்னொரு முறை. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இன்னும் ஒரு முறை சொல்வோமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. கரங்களை அசைத்து சொல்லுவோமா. தேவன் செய்ததை நினைத்து நன்றி நன்றி. எத்தனை ஆபத்துகள் வந்த போது நம்மளை காத்து நடத்தி வருகிறாரே. சாலைகளை போறோம், எவ்வளவு விபத்துகள், ஆனா நம்மளை காத்து நடத்தி வந்திருக்க தேவனை நினைத்து சொல்லாமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா அம்மை துதிக்கும்படியாய் இங்க அனைவருக்கும் நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா உம்மை நன்றி செலுத்தி துதிக்கும்படியாய் நீர் தந்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க அப்பா. தேவ செய்தியின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. 10 நிமிஷம் தான் கர்த்தருடைய செய்தியை அவங்களிடத்துல கொடுக்க போறேன். நாம் வாசித்த வேத பகுதியில் உள்ள யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் யாராவது ஒரு வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே நல்ல ஒவ்வொரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டு வரேன். எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. திருப்பி கேட்பேன்.
உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன், ஒடுக்குதலை கண்டேன். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இந்த 4 காரியம் நம்ம குடும்பங்கள்ல இருக்குது. நிறைய உபத்திரவங்களை நம்ம என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம். நிறைய காரியங்களுக்காக கூக்குரல் இடுறோம். பிரச்சனை, போராட்டம் தாங்க முடியல, தனியா இருந்து என்ன செய்யறோம், கதறி அழுகிறோம், கூக்குரல் இடுறோம் ஆண்டவரை பார்த்து. சரீர பிரகாரமாக நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ரொம்ப வேதனைகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிமையில இருந்து அழுகிற பெண்கள் நிறைய உண்டு. ஆண்கள் அழமாட்டாங்க, பெண்கள் தனியா ஹஸ்பண்டெல்லாம் அனுப்பிட்டு பிள்ளைகளை அனுப்பிட்டு ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. ஒரு சகோதரி எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு. ஒரு 10,000 ரூபாய் இருந்தாச்சுன்னா அவங்க இழந்ததெல்லாம் திருப்பி கொள்ளலாம், அவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆன புதுசுல இங்கே வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு போச்சு. அங்கிள் எப்படியாவது எனக்கு ஒரு 10,000 எனக்கு புரட்டி கொடுங்கன்னா, நம்ம திடீர்னு 10,000 ரூபாய்க்கு எங்கே போக. ஜபந்தான் பண்ணோம். அந்த பொண்ணு கடைசியில் சொன்னது, இன்னும் ஒரு 3 மணிக்குள்ள எனக்கு காசு கிடைக்கலன்னு, இன்னைக்கு அட்வொகேட்டுக்கு நான் காசு கட்டலன்னா நான் பெற்றுக்கொள்ள முடியாது அங்கிள், செத்துருவேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணி ஒரு சகோதரனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, நகை திருப்பி உங்கள் கையில், அங்கேருந்து நகை வந்துன்னா உங்கள் கையில் கொடுத்து திருப்பி கொடுத்துறாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினால அந்த பொண்ணுடைய இழந்த எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டா. அப்போ அப்படி தனிப்பட்ட முறையில் நிறைய வேதனை, ஒடுக்குதல், நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம், ஒடுக்கப்படுகிறோம். இந்த 4 காரியமும் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரப்படுகளுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவர்களை கேட்டறினார். ஹல்லேலூயா. இப்ப 4 காரியம் உங்களுக்கு சொன்ன. இந்த 4 காரியத்துல ஏதாவது ஒண்ணுல நீங்க சிக்கிருந்தீங்கன்னா கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய உபத்திரவத்தை நான் அற்பமா என்ன செய்ய மாட்டேன், எண்ண மாட்டேன். எப்போ நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உபத்திரத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, வியாதிகளின் மத்தியில, உங்களை மற்றவர்களை ஒடுக்கிற நேரத்துல, கடன் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள்னால நீங்க ஒடுக்கப்படும் போது, நெருக்கப்படும் போது, வேதனைப்படும் போது, கண்ணீர் விடும் பொழுது யாரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களை அற்பமாய் எண்ணுவதில்லை. அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய காரியங்கள் என்ன செய்யலாம். இதுல ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். உங்க வேலையில, நீங்க வேலை செய்யற இடத்துல சரியான சம்பளம் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நீங்க தொழில் ஒருவேளை நீங்க சொந்தமா ஓன் பிசினஸ் ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னா அதுல சரியான வருமானம் என்ன செய்யாது, இருக்காது. இல்ல சுத்திலும் இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல நமக்கு நெருக்கடிகள் ரொம்ப என்ன செய்யும், சத்துருக்களுடைய தொல்லைகள் இருக்கும். சில நேரங்களில் சில குடும்பங்கள பிசாசினுடைய கொடுமைகள் வேதம் சொல்லுது பாத்தீங்களா. கானானி ஸ்திரீ சொல்றா, பிசாசினால் என் மகள் என்ன செய்றா, கொடிய வேதனைப்படுகிறாள், கொடிய வேதனை. இப்படி பல ரூபங்கள்ல நம்முடைய குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நேரத்துல நீ யாரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஈஸியா சொல்றாரு, என்ன நோக்கி என்ன செய்ய கூப்பிடு. ஆனா அந்த உலகத்துல நம்ம சில காரியங்களை பார்த்தோன்னா, ஒரு மனுஷன் ரொம்ப வியாதி, இன்னைக்கு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரம் நாங்க ஒரு 10 நிமிஷமாவது பேசியிருப்போம். இந்த ஆஸ்பத்திரி போவோமா, அந்த ஆஸ்பத்திரி போவோமா, ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் பண்ணிடுமா, இப்பெல்லாம் நாங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா இதை பேசி முடிச்சாலும் ஜெபம் பண்ண உடனே அந்த இவ்வளவு நேரம் நாங்க பேசின இந்த பேச்சுக்கு ஒரு 2 நிமிஷம் ஜெபம், 2 சொட்டு தண்ணி தெளிச்ச உடனே அந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு, ஓடிடுச்சு. இப்ப நம்ம ஜெபம் பண்ணாம இருந்தோம்னா எங்க போயிருப்போம். இன்னைக்கு அவர் எங்க இருப்பாரு தெரியுமா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு செகண்டுக்குள்ள ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு, ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன் பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமா எண்ண மாட்டார். இந்த உபத்திரவங்கள் எங்க இருந்து உங்களுக்கு வருதுங்கிறத மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை எடுத்தோம் வாசி. கடைசியில் இருக்கு பாப்பா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். உங்கள் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் நான் யூதன் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய சாத்தானின் கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஒரே பாயிண்ட் தான், முடிச்சிடுவேன். 4 பாயிண்ட் இருக்கு, மற்ற பாயிண்ட் ஒவ்வொரு வாரமும் சொல்றேன். சாத்தானுடைய தூதர்கள், சாத்தானுடைய கூட்டங்கள் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள். நிந்திக்கிறார்கள் ரெண்டும் இங்கிலீஷ்ல ஒரே வேர்டு தான். நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள். அதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு விரோதமா என்னென்ன தூஷணங்க நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் பிராக்கெட்ல போட்டுக்கிடணும். நான் பாவியா இருந்துகிட்டு என்ன வேணாலும் நான் குடிப்பேன், குடிகாரன்னு சொன்னா அது ஒரு நிந்தனையா? இல்ல, நான் செய்யற தப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஒரு தப்பும் பண்ணாம கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கும் பொழுது உங்களை யாராவது தூசிக்கிறாங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற அது நீ அவன் தூசிக்க ஒரு சாத்தானின் கூட்டமே என்ன செய்யுது? நமக்கு விரோதமா கிரியை செய்கிறது. அதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. படப்போகிற பாடுகளை குறித்து நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒரு தரிசனம் உங்களுக்கு, ஒரு வெளிப்பாடு இதுல இருக்குது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். லிசன், 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். மனசுல வச்சுக்கோங்க. எத்தனை நாட்கள்? 10 நாள். 10 நாளுக்கு கழிச்சு அடிக்கிறதுலாம் வந்துடாதீங்க. பைபிள் சொல்லுது 10 நாட்கள் என்ன செய்வீங்க? உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு ஒரு 10 நாள் உபத்திரம் இருக்கு. இதுவரைக்கும் நீ நிறைய பாடுகளை பட்டாலும் அதுக்கு டைம் என்ன செய்ய போகுது? உபத்திர காலங்களோட டைம் என்ன செய்து முடிய போகுது. 10 நாள். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 21ஆம் தேதி, 30ஆம் தேதிக்குள்ள உங்க பிரச்சனை முடிய போகுது. மே மாசம் நீங்க வரும்போது ஒரு புதிய லைஃபுக்குள்ள போறீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறங்கிற கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு நல்ல கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 10 நாள் தான் டைம். இந்த உபத்திரம் எல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது. ஆனா அதுக்கு ஆண்டவருக்கு ஒரு இது ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நீ மரண பரியந்தம் எப்படி இருக்கணும்? உண்மையாயிரு. நான் ஆண்டவர்கிட்ட உண்மையா இல்லாம எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த ஓத்திரம் 10 நாள் தான் இருந்தா சத்தியமா அற்புதம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்காது. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்பதில் விசுவாசத்தில் உண்மை உள்ளவனாயிரு, நம்பிக்கையில் உண்மை உள்ளவனாயிரு, துதிப்பதில் உண்மை உள்ளவனாயிருப்பது, சோத்திருப்பதில் நன்றி உள்ளவனாயிரு, துதி ஆராதனை எடுத்தது போல நன்றி செலுத்துவதிலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் 10 நாட்கள் இந்த உபத்திரம் உங்களை விட்டு நீங்கிவிடும். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட உபத்திரமாய் இருந்தால் நீங்கிவிடும். பைபிள்ல ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ராகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவளை குறித்து எரேமியாவிலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? பிள்ளை இல்லையேன்னு அழுதுகிட்டு இருக்கா. ராகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ராகேல் ஹஸ்பண்ட் போய் சொல்றா, எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு, எனக்கு மட்டும் என்ன செய்யல? குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை தாரும், இல்லாட்டி நான் என்ன செஞ்சிருவேன்? செத்துருவேன். குழந்தை இல்லைன்னா இப்ப நான் என்ன செஞ்சிருவேன்? செத்துருவேன். அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தனை, அவ்வளவு வேதனை தாங்க முடியாம சொல்றா. புருஷன் சொல்ல, நான் கடவுளா உனக்கு நான் குழந்தையை தர்றக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த வைராக்கியம், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அவ அப்படின்ற போராடி அந்த உபத்திரவம், அந்த கண்ணீர், அவன் விட்ட வேதனை, அவளுடைய பெருமூச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? அறிந்து வைத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல வேதம் சொல்லுகிறது, ராகேல் கற்பம் தரித்தாள். கர்த்தர் அவள் நிந்தை என்ன செய்தார்? மாற்றினார். சொல்றா, கர்த்தரின் நிந்தை மாற்றினார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று என்ன செய்தார்? பெயரிட்டார். அப்ப இன்னைக்கு குழந்தை இல்லாம நிந்தைகளை, அவமானங்களை, கஷ்டங்களை நீங்க சகிச்சு விட்டு அப்படியே தாங்க முடியாம இருப்பீங்கன்னா ராகேலை நினைத்த ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா.
உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை, வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் இருக்குன்னா அந்த பிள்ளைகள் கற்பம் தரித்தார்கள்ங்கிற நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போகிறார். நீங்கள் விசுவாசத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அப்போ நம்ம ரொம்ப துன்பப்படுறோம். அந்த அடுத்தாப்புல சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் எழுதின 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் டக்குன்னு வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும், அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல் திறக்கப்படுது. அந்த யோவான் கேட்கிறாரு, இவர்கள் எங்க இருந்து வராங்க? அவங்க என் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம், வெள்ளை அங்கி ஒயிட் ட்ரெஸ் போட்டு வராங்க. அப்போ தூதன் சொல்றான், இவர்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது மிகுந்த உபத்திரவத்தை சந்தித்தவர்கள், மிகுந்த பாடுகளை சந்தித்தவர்கள். டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது வாசித்த உடனே, ஜபிச்ச உடனே நமக்கு வானத்திலிருந்து என்ன செஞ்சிடும்? பொல பொல பொலன்னு ஆசீர்வாதம் கொட்டும். நீங்க இந்த ஸ்டாண்டு கீழே விழுந்துடாம ஆசீர்வாதம் வந்துடும். நம்ம என்ன செய்யறோம்னு நினைக்கிறோம். இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை நெருக்கத்தில் இருந்த ஒரு வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லாரு, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் உன்னை தாங்கி ஏந்தி கொண்டு போவார்கள். அங்க இடர்களுக்குரிய காரியம் அங்க என்ன செய்து இருக்குது? முள் நிறைந்த பாதை தான். அந்த முள்ளுக்குள்ளதான் ரோஜா இருப்பது போல, அந்த முள்ளுக்கு மத்தியில தான் சாரோனின் ரோஜா. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை என்ன செய்து கொண்டேன்? தெரிந்து கொண்டேன். நேற்று இதை தான் நாங்க தியானிச்சோம், உபத்திரவத்தின் குகை. அப்போ உபத்திரவத்தின் குகைக்கு என்ன சொல்றாரு? வெள்ளியை புடமிடுவது போல நான் உன்னை என்ன செய்வேன்? புடமிடுவேன். உபத்திரவத்தின் குகையிலும் தெரிந்து கொள்வேன். அப்போ வெள்ளியை புடமிடும் போது அதுல ஒரு களிம்பு மாதிரி ஒன்று என்ன செய்யும்? அப்படியே வளைஞ்சு ஓடும். அப்போ நம்ம புடமிடுறாரு அப்படின்னாச்சுன்னா, நம்மகிட்ட இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? மாற்றி சுத்தமான வெள்ளி தங்கம் போல உங்களை வச்சிருக்க. தங்கமும் நெருப்புல தான் புடமிடப்படும். நேற்று 4 பாயிண்ட் சொன்னேன். தங்கமும் நெருப்புல தான் புடமிடப்படணும், வெள்ளியும் நெருப்புல தான் புடமிடப்படணும். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அவன் ஒரு பானை செய்வான். அந்த பானை எங்க தான் புடமிடப்படணும்? நெருப்புல வச்சுதான் அது பானையாகும். வீடு கட்டுற செங்கல் எங்க போகும்? நெருப்புக்குள்ள வச்சு, சூளைக்குள்ள வச்சுதான் என்ன செய்யும்? செங்கலா மாறும். எல்லாமே அக்னியில் சுடப்பட்ட பின்புதான், அது சுத்தப்படுத்தப்பட்ட பின்புதான் அது விலை மதிக்க முடியாத ஒரு இதாக என்ன செய்கிறது? மாறுகிறது. பொண்ணுக்கு விளைவிடம் உண்டு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, மண்ணா இருக்கிற உன்னை நான் பொண்ணாக மாற்ற போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு பஞ்சு டயலாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. மண்ணா இருக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி மாற்ற போறாரு? பொன்னாய் மாற்ற போகிறார். அப்படி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, மண்ணா இருக்கிற என்னை ஆண்டவர் பொன்னாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பொன்னாக மாற்றினாலும் எங்க தூக்கி போட போறாரு? உங்களை நெருப்புல தூக்கி போட போற. தங்கமும் நெருப்புல தான் சரி செய்யப்படும், இரும்பும் நெருப்புல தான் சரி செய்யப்படும். இது ஆயுதங்கள் செய்ய பயன்படுது. இது நகைகளா என்ன செய்து பயன்படுது. எனிகா நீங்க மண்ணா இருந்தாலும், தங்கமா இருந்தாலும், வெள்ளியா இருந்தாலும், ஆண்டவர் உங்களை புடப்பட்ட பின்பு நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறப் போகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வெள்ளை எங்கி தரிக்கப்பட்ட இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். துடைப்பார். ஹல்லேலூயா.
இவர் எங்கிருந்து வந்தவங்க? மிகுந்த உபத்திரத்து வந்தவங்க. ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால் தங்களை ட்ரெஸ்ஸ அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்களோட யார் வாசம் பண்ணுவா? தேவன் வாசம் பண்ணுவார். இனி இவர்களுக்கு துக்கம் இல்லை, துயரம் இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை. அவங்க கண்ணீருக்குரிய சூழ்நிலை வந்தா தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை என்ன செய்வார்? துடைப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே சொன்ன அந்த 4 பிரச்சனைனால கண்ணீர் வடித்து கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்கள் கண்ணீரை நிச்சயமாக துடைப்பார். என்ன பிரச்சனை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. யாரை நோக்கி கூப்பிடுங்க? கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. பிள்ளைகள் பரிசு எழுதிருக்கீங்க, பிள்ளை காலேஜ் படிக்கிற பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, யாரை நோக்கி கூப்பிடுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் ஞானத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை, நெக்ஸ்ட் இயர் நம்ம எப்படி ஃபீஸ் கட்டுவோம், என்ன பண்ணுவோம், ஒரே பிரச்சனை, போராட்டம். பயப்படாதீங்க, அழாதீங்க. தேவன் தாமே உங்கள் கண்ணீரை என்ன செய்வார்? துடைப்பார். அதனுடைய தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? சந்திப்பார். குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் குறைகள், திருமண தடை, குழந்தை இல்லை, அந்த இல்லை, எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. யாரை நோக்கி கூப்பிடுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் கற்பத்தின் கனிகளை கொடுத்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால என்னவாக்குவாராம்? நிறைவாய் என்ன செய்வாராம்? மாற்றுவாராம். வீட்டில் பணம் இல்லை, காசு இல்லை, தரித்திரம், கடன் பிரச்சனை, கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்திருந்த அவர் சொல்கிறார், உன் பாத்திரம் நிரம்பி வலியும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எல்லா காரியத்துக்குமே நம்ம யார்கிட்ட அர்ப்பணிக்கணும்? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். என் கண்ணீர் என்னைக்கு மாறும்? என் வேதனைகள் என்னைக்கு மாறும்? என் துயரம் என்னைக்கு மாறும் அப்படின்னு ஒருவேளை நீங்க கவலைப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெப நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். பாட்டுத்தலங்க இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க சிஸ்டர். சின்ன செய்தி தான் உங்களுக்கு கொடுத்தேன். இது ஒரு பெரிய செய்தி, வெளியிடங்களில் பேச வேண்டிய செய்தி. உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதனுடைய ஒரே கான்செப்ட், உபத்திரவம், பாடுகள், ஒடுக்குதல், நெருக்குதல், அவமானங்கள், நிந்தனைகள், குறைவுகள் மத்தியிலே நீங்கள் கண்ணீரோடு இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் கண்ணீர் என்று மாறுமோ என்று நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க.
ஜெபிப்போம். கடைசி தருணம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடித்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறீங்களா? எனக்கு நிறைய நெருக்கடி ஆண்டவரே, என் குடும்பத்தில் நிறைய நொறுக்குதல் ஆண்டவரே, என் இதயமெல்லாம் உடைந்து போயிருக்கிறதப்பா. சத்துருக்களின் தொல்லை தாங்க முடியல, வியாதிகளின் வேதனை என்னால் தாங்க முடியல. என் குடும்பத்தில் வருமானம் எனக்கு பத்தலை ஆண்டவரே. வருமானம் பற்றாதனால என் கணவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. வருமானம் பற்றாதனால நாங்கள் எல்லாவற்றையும் சிக்கனம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சரியான வாழ்க்கைக்குள்ள, நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள எங்களால் வர முடியல. இன்னும் ஜூன் மாதம் பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி ஃபீஸ் கட்டுவோம், எப்படி காலேஜ் ஃபீஸ், எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவோம்? ஒரே நெருக்கம், ஒரே பயம், ஒரே கலக்கம். உங்களை அறியாமல் உங்கள் கண்ணுகளிலிருந்து கண்கள் கலங்குகின்றது அல்லவா? எப்பதான் இந்த வேதனை மாறும், இந்த கண்ணீர் எப்ப மாறும், இந்த துயரம் எப்பொழுது மாறும், இந்த உபத்திரமும் எப்பொழுது மாறும், மற்றவங்க என்ன நெருக்குதல் எப்பொழுது மாறும், நான் எப்ப ரிலீஸ் ஆவேன், எப்ப விடுதலை ஆவேன் என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து இஸ்ரவேலின் ஜனங்களை விடுவிக்கும்படி நான் இறங்கி வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்குள் இறங்கி வருகிறார். ஆண்டவர் உங்களோடு வருகிறார். நீங்க சகேயு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனது போல நீங்க இயேசுவை உங்கள் கரங்களோடு கூட்டிட்டு போங்க. நீங்க 2 பேரா வந்திருக்கலாம், நீங்க 3 பேரா போகணும். நீங்க சிங்கிளா வந்திருக்கலாம், நீங்க இயேசுவோட 2ஆ போகணும். யாரும் தனிமையா போகக்கூடாது. இயேசுவை என்னோடு அழைத்து செல்வேன், இயேசுவே என் கூடவே நீர் பாரும். ஆரம்பத்தில் படிச்சோம் என் கூடவே இரும் இயேசுவேன்னு படிச்சோம். இப்ப இயேசுவே என் கூடவே வாரும் சொல்லி நீங்க கூப்பிடுங்க. நீங்க அப்படி கூடுங்க. இயேசு உங்க கூட வரும் பொழுது உங்க குடும்பத்துல உள்ள கண்ணீரை தேவன் துடைப்பார். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எமது மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக சோதரம். இவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக்க போகிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களுடைய கண்ணீர் மாறப்போகிறது, துன்பங்கள் மாறப்போகிறது, துயரங்கள் மாறப்போகிறது, வியாதி மாறப்போகிறது, கடன் பிரச்சனை மாறப்போகிறது, அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் தொல்லைகள் மாறப்போகிறது. எல்லாவற்றிலும் மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி ஒரு ஆனந்த மகிழ்ச்சி அந்த குடும்பத்திற்கு கொண்டு கொடுக்க போகிறீரப்பா. நீர் இந்த மக்களோட செல்லுங்க, இவங்க வீட்டுக்குள்ள போங்க. நீங்க தான் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஒரு மனிதனை உயர்த்தவும் தாழ்த்தவும் உம்மால் மாத்திரமே முடியும். நீரே எங்களுக்கு தலைவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவை குடும்பத்தின் தலைவராக இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த தலைவனின் ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஸ்நாக்ஸ் பொறுப்பை எடுத்துக்கிட்ட குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. குடும்பம் ஆனந்த மகிழ்ச்சியில் இருக்கட்டும். எல்லா பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா சரீர கஷ்டங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மருத்துவர்களின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிவிடும், மாற்றிவிடும், மாற்றிவிடும். இதுவரை நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற 10 நாள் காத்திரு, 10 நாள் காத்திரு. இந்த மாத கடைசியோடு அவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் விடை கொடுக்க போகிறார். இந்த 10 நாள் நீ கர்த்தரிடத்தில் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு ஒரு விடுதலை உண்டு, உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உண்டு, உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டு. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு குறைகளை நீக்கி நிறைவை கொடுங்க. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது.
போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே. என் கவலை எல்லாம் மாற போகுதே, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுதே, என் அழுகை எல்லாம் மாற போகுதே. அது ஆனந்தமாய் மாற என் கவலை எல்லாம், என் கவலை எல்லாம் மாற போகுதே, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுதே, என் அழுகை எல்லாம் மாற போகுதே. அது ஆனந்தமாய் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படி பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.